Hi hello viewers, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அது மட்டும் சீனியர் அமைச்சர்களா இருந்த ராஜேந்திர பாலாஜி and மாப்பா பாண்டியராஜன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் மோதல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கு இன்னொரு பக்கம் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு எக்கச்சக்கமான தொல்லைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஓபிஎஸோட தொல்லை, இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் இந்த மாதிரி முன்னாள் மூத்த அமைச்சர்களே பார்த்தோம் அப்படின்னா தொடர் தோல்விகள் காரணமா இபிஎஸ் மேல அதிருப்தியில இருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வெளிவந்துகிட்டு இருக்கு. இதனால அவங்க அதிருப்திகளை சரி செய்யணும் அப்படின்ற பிரச்சனை. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போகக்கூடிய பொதுக்கூட்டங்கள் அவர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் அவருக்கான ஆதரவு அப்படின்றத தரல அப்படின்ற பிரச்சனை. 2026 தாவேக்கா அப்படின்னு சொல்லி புதுசா வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 2026 பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி விசஸ் மாப்பா பாண்டியராஜன் அப்படின்னு சொல்லி இப்ப எழுந்திருக்கக்கூடிய புதிய பிரச்சனை அப்படின்றது ரொம்ப பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகல முன்னாள் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். அதே மாதிரி மாப்பா பாண்டியராஜனும் பார்த்தோம் அப்படின்னா பல முக்கிய பதவிகளில் இருந்த ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாப்பா பாண்டியராஜன் ஆரம்பத்தில் தேமுதிக இருந்தாலும் அதுக்கப்புறமா அதிமுகவுக்கு வந்தாரு. 2016 எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஆவடி தொகுதியில போட்டி போட்டு வின் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா கிட்ட நல்ல பேர் அப்படின்றத எடுத்ததுனால அவங்களுக்கு அமைச்சர் பதவி அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாப்பா பாண்டியராஜன் இருக்கார் இல்லையா, அதிமுக முதல் முறையா 2ஆ உடையும் போது ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால அவருடைய அமைச்சர் பதவி அப்படின்றதும் புடுங்கப்பட்டுச்சு. அப்புறம் மறுபடியும் அதிமுக ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா அவருக்கு மறுபடியும் அமைச்சர் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அகைன் அதிமுக உடையும் போது என்னதான் இவர் வந்துட்டு இபிஎஸ் அக்செப்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஓபிஎஸ் அக்செப்ட் பண்ணவர், ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணவர் அப்படின்றதுனாலே பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்துட்டு அந்த எப்படி சொல்றது முக்கியத்துவம் அப்படின்றது குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு அகைன் அமைச்சர் தொகுதி, அமைச்சர் பதவி அப்படின்றதெல்லாம் கொடுக்கப்படல. ஸோ 2021 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு மறுபடியும் சீட்லாம் கொடுத்தாங்க. பட் அவர் வந்துட்டு ஜெயிக்க முடியாம தோத்து போறாரு அப்படின்னே சொல்லலாம். இதனால அதிமுக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய செல்வாக்கு ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு நடுவில் ராஜேந்திர பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் கூட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னை அரசியல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு ஜெயிக்க முடியல, ஆவடியில் வந்துட்டு அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்றதுனால சென்னை அரசியல் அவருக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான விஷயமா மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால விருதுநகர் இருக்கு இல்லையா, விருதுநகர்ல வந்துட்டு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்ற புள்ளி தான் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான புள்ளி அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அங்க வந்துட்டு மாவட்ட செயலாளராக இருந்து தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த விருதுநகர்ல பார்த்தோம் அப்படின்னா மாப்பா பாண்டியராஜன் அரசியல் பண்ண வந்தது அப்படின்றது ராஜேந்திர பாலாஜிக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஆதங்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்திருக்கு. கரெக்டா சிவகாசியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி இருக்கும்போதே மாப்பா பாண்டியராஜனுடைய ஆதரவாளர் என்ன பண்றாங்க அப்படின்னா மாப்பா பாண்டியராஜனுக்கு சால்வா அணிவிக்கிறதுக்கு வராங்க. ஸோ மேடை அப்படின்னு சொல்லி கூட பார்க்காம அந்த மேடை நாகரிகம், கட்சி நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்க்காம பார்த்தோம் அப்படின்னா மாப்பா பாண்டியராஜனுக்கு சால்வை இருக்கு இல்லையா, சால்வை போட வந்த தொண்டனை பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி அறையிறாரு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அறந்தாரு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாவட்ட செயலாளராக நான் இருக்கும்போது மாப்பா பாண்டியராஜனுக்கு வந்து சால்வை போட விட்டுருவோம்னா அப்ப நான் என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, கிறுக்க மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராஜேந்திர பாலாஜி அரசியல்ல ரொம்ப அநாகரிகமா நடந்துகிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுக்கும் ஆளாயிருக்காரு. ஏன்னா என்னதான் வந்துட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பொது வழியில இப்படி தொண்டர்களை அறையிறதன் மூலியமா காட்டியிருக்க கூடாது, அப்படி காட்டவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பலரும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பத்தி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யார் நீ, உனக்குன்னு சொல்லி அதிமுக என்ன வரலாறு இருக்கு, எனக்கு ஒரு வரலாறு இருக்கு, ஆனா நீங்க வந்துட்டு வேற ஒரு கட்சியில இருந்து வந்தவன், கட்சியை காட்டி கொடுத்தவன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாப்பா பாண்டியராஜனுக்கு எதிராக பொங்கி எழறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இபிஎஸ்க்கு எதிரான வேலை அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாப்பா பாண்டியராஜன் இருக்கார் இல்லையா, அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. பட் விருதுநகர்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் நினைக்கக்கூடிய எந்த விஷயமுமே நடக்காது, நான் இருக்க வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டி அப்படின்றத கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு மாப்பா பாண்டியராஜன் சைட்ல இருந்து இன்னும் பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது எதுவும் காட்டப்படலை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இதனால மாப்பா பாண்டியராஜன் ரொம்பவே அப்செட் ஆயிருக்காரு அப்படின்னு
அப்படின்றது சொல்லப்படுது. கட்சி தலைமை கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி திமுகவை எப்படி வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல இருந்து நகர்த்துறது, அது மட்டும் இல்லாம தாவேக்காவை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்துல இப்ப அதிமுகவுடைய நிலை அப்படின்றது ஒரு அளவுக்கு பரிதாபமாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மறுபடியும் எதிர்கட்சி அந்தஸ்து அப்படின்றது தமிழக அரசியல் களத்துல அதிமுகவுக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்விகள் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொந்த கட்சி தொண்டரையே அவர் இருக்கும்போது இன்னொரு முன்னாள் அமைச்சருக்கு வந்துட்டு சால்வ போட போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் அறிஞ்சிருக்கிறது அப்படின்றது அரசியல் வட்டாரங்கள்ல பேசுபொருளா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பங்கெடுத்துக்கிட்ட ஒரு கூட்டத்தில் வந்துட்டு அந்தியூர் சார்ந்த நிர்வாகிகளை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் முன்னாடியே வந்துட்டு அடிதடியில கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கட்டுக்கோப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, ஜெயலலிதா இருந்தப்ப அதிமுக வந்துட்டு எப்படி இருந்துச்சோ பல முன்னாள் சீனியர் அமைச்சர்கள் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பேட்டி கூட கொடுக்க மாட்டாங்க. ஜெயலலிதா சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் அந்த விஷயங்கள் அப்படின்றது பண்ண முடியும். ஜெயலலிதாக்கு அப்புறமா ரெண்டு மூணு பேரை தவிர பார்த்தோம்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்றவங்களே அதிமுக கிடையாது அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் இருந்த காலம் மாதிரி இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குறுநில மன்னர்கள் மாதிரி நான் வைக்கிறதா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பகுதிகளில் பண்ணக்கூடிய அரசியல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அதிமுகவுக்கு ரொம்ப பெரிய பேராபத்தான விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா சொந்த கட்சி தொண்டரையே வந்துட்டு அடிக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்றது முன்னாள் அமைச்சருக்கு இருக்கு அப்படின்னா அவரை பெரிய அளவுல மக்கள் ரசிக்க மாட்டாங்க அப்படின்றதும் அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய பார்வையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் செஞ்சது ஒன்றும் தப்பு கிடையாது, நான் இப்படிதான், நீ வந்துட்டு சென்னை இருக்கு இல்லையா, சென்னையில அரசியல் பண்ணா சென்னையில பேசணும், அப்படி இல்லை அப்படின்னா விருதுநகர்ல பேசணும், அதை விட்டுட்டு விருதுநகர்ல நடக்கிறத பத்தி நீ ஏன் சென்னையில உட்காந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் தொண்டில பார்த்தோம் அப்படின்னா மாப்பா பாண்டியராஜன் கேள்வியும் எழுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தமிழகம் முழுக்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான எதிர்ப்பு குரல் அப்படின்றதும் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்க இந்த இஷ்யூவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ராஜேந்திர பாலாஜி விஷயம், ராஜேந்திர பாலாஜி நடந்துக்கிட்டதை பத்தி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை கமெண்ட்ல போட்டுட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.